கொடுக்கப்பட்ட சப்ஜெக்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். அதை சம்பந்தப்பட்ட வார்த்தையை நான் வந்து இங்கிலீஷ்ல சொல்றேன், நீங்க தமிழ்ல சொல்லுங்க. அட்மினிஸ்டர், மேனேஜ்மெண்ட், மேனேஜர், டிஸ்ட்ரிபியூட், டிஸ்ட்ரிபியூட்டர் தான் விநியோகஸ்தர், டிஸ்ட்ரிபியூட் வந்து விநியோகம், கண்ட்ரோல், கண்ட்ரோலர், ஹியூமன் ரிசோர்சஸ். இது அத்தனை தாங்க உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகங்கிறது இவ்வளவுதான். இதை வந்து நான் என்ன ஒரு 5 தலைப்புல வந்து பிரிச்சிருக்கிறேன். ஒன்று வந்து பிளானிங், ஒன்று எக்ஸிகியூஷன், ஒன்று மோட்டிவேஷன், டைம் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஸ். இந்த 5 வந்து சரியா இருந்துச்சுன்னா ஒரு நிர்வாகம் சரியா இருக்கும். அதாவது இந்த 5ல வந்து ஏதாவது ஒன்று பிசகிச்சுன்னா அதுல இருக்கிற கம்மு போயிடும், நமுத்து போனா நம்ம வந்துடும். புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? புரியல கேளுங்க, புரியலைன்னா கேளுங்க. நிர்வாகம், கம்ம எடுத்துருங்க, நம்ம போட்டுருங்க. அந்த டாபிக்ல வந்து இப்ப பிளானிங்ல போவோம். ஃபர்ஸ்ட் ஒரு 5ஆ பிரிச்சோம் இல்லைங்களா? அதுல பிளானிங்ல வந்து என்னன்னா, கனவு மெய்ப்பட வேண்டும். இது அப்துல் கலாம் சொன்னார். அதோட அவர் சொல்லி நிறுத்திட்டார். அதான் பேஸ். ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு நிர்வாகத்திற்கு கனவு தான் பேஸ். கனவு காணுங்கள் சொல்லி அப்துல் கலாம் சொன்னார். சரி, அடுத்தது வந்து இந்த முண்டாசு கவிஞர் என்ன பண்ணிட்டாரு, அதுக்கு கொஞ்சம் மேலே ஏறி போய் கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும் பாடிட்டார். என்ன தரணியில பெருமை வேணும், அதுக்கு என்ன வேணும்? தனமும் இன்பமும் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். முதல்ல கனவு காணுங்க. இந்த பிளானிங்க்கு இது வந்து அத்தியாவசியமான ஒரு அடிப்படை தேவை. அதோட நிறுத்திக்காம உடனே நம்மளோட கவிஞர் ஒருத்தர் வந்தார், கவிய பேரரசு வைரமுத்து வந்தார். அவர் என்ன பண்ணிட்டாரு, வாழ்க்கையோட தத்துவத்தை, வாழ்க்கையோட திட்டமிடலை 8 வரியில சொல்லி முடிச்சிட்டார். முதல் 8ஆம் விளையாட்டல்ல, 2ஆம் எட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல, 3ஆம் எட்டில் செய்யாதது திருமணம் அல்ல, 4ஆம் எட்டில் பெறாதது குழந்தையும் அல்ல, 5ஆம் எட்டில் சேர்க்காதது செல்வமும் அல்ல, 6ஆம் எட்டில் சுத்தாதது உலகம் அல்ல, 7ஆம் எட்டில் காணாதது ஓய்வும் அல்ல, 8ஆம் எட்டுக்கு மேல இருந்தா நிம்மதி இல்ல. நம்ம சிம்பிளா சொல்லிட்டாருங்க. வாழ்க்கையோட திட்டமிடுதலை வந்து நம்ம எளிமையா சொல்லிட்டாரு. கூட்டி கழிச்சு பாருங்க, சரியா வரும். ஆகவே திட்டமிடுதல் என்பது ஒரு அஸ்திவாரம். எந்த அளவுக்கு நம்ம திட்டமிடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நிர்வாகம் மேன்மையும் வளர்ச்சியும் அடையும். திட்டமிட்டாச்சு, இப்ப செயல்படுத்தணும். அடுத்த பாயிண்ட், செயல்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல ஆட்களை தேர்ந்தெடுக்கணும். ஆட்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? ஒரு நல்ல ஆட்களா தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதுல வந்து கண்ணதாசன் வந்துட்டாருங்க. பொருத்தம் உடலிலும் வேண்டும், புரிந்தவர் துணையாக வேண்டும், மனைவியின் துணையோடு தானே காமனை வென்றாக வேண்டும் அப்படின்னு நிறுத்தினார். கணவனுடைய வெறி மனைவிக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும், சங்கடத்தை கொடுக்க கூடாது. இதுதாங்க நம்ம ஜாதகத்துல கூட யோனி பொருத்தம்னு சொல்றோம். அப்புறம் எப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுக்க கூடாது அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? தேர்ந்தெடுக்கிறது ஒருத்தர், தேர்ந்தெடுக்க கூடாதுங்கிற ஒரு ஆள்கள் இருக்காரு. நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானா, கல்லுக்கென்ன முள்ளு வேலி போடி ரங்கச்சி, காற்றுக்கேது தோட்டக்காரன் இதுதான் என் கட்சி அப்படின்னு சொல்லி தலையில கையை வச்சு படுத்துட்டு கூட்டி வந்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தோம்னு வைங்க, ஒரு மேனேஜர் பொறுப்புன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்தோம்னா அந்த நிர்வாகமே வந்து கம்மு போயிடும், நம்ம வந்துடும்.
அதாவது இந்த மேனேஜர் அப்படிங்கிறதுல வந்து இந்த ரெண்டாவதா வரக்கூடிய ஏ அதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். மேனேஜரை வந்து நல்லா செலக்ட் பண்ணணும். அந்த ஏவை எடுத்துட்டீங்கன்னா என்ன வருது? மேனேஜர். மேனேஜர்னா யாருக்காவது மீனிங் தெரியுங்களா? தானும் வாழாது, பிறரையும் வாழ விடாது. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்தை குடிக்கிட்டீங்கன்னா மேனேஜர் ஆயிடும். மேனேஜர் வந்து மேனேஜர் ஆயிடும். ஆகவே மேனேஜர் அந்த ரெண்டாவது ஏ, நாலாவதா வரக்கூடிய ஏவை எடுத்துட்டீங்கன்னா மேனேஜர் ஆயிடும். மேனேஜர்னா தானும் படுக்காது தலையும் படுக்காது தான், அந்த மாதிரி தான். அது வந்து அந்த நிர்வாகம் வந்து கம்மு போயிடும். அடுத்தது இப்ப ஆட்களை தேர்ந்தெடுத்தாச்சு. எப்படி இயங்க வேண்டும்? சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும். ஒரு படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், உயிர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதலையே இழந்துட்டான். கடையில போய் தூங்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், இது யாரு? பட்டுக்கோட்டை அந்த காலத்திலே பாடி வச்சிட்டாரு. கடையில போய் தூங்குனியா முடிஞ்சது, முதலே போயிடும். அதனால சுறுசுறுப்பாக இருந்து நம்ம ஒரு நல்ல நிர்வாகத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்புறம் ஸ்திரமான செயல் செய்யணும். முதல்ல வந்து என்ன சொன்னோம்? ஆட்களை தேர்ந்தெடுத்துட்டோம், சுறுசுறுப்பா இருக்கிறோம். ஒரு ஸ்திரமான செயல், ஏதோ ஒரு கஷ்டமோ ஏதோ ஒரு செயல்ல வந்து நம்மளுக்கு ஒரு கலக்கமே இல்லாம ஸ்திரமான ஒரு முடிவை எடுக்கணும். அங்க வர கண்ணதாசன் மறுபடியும், வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா வராங்க, மயக்கமும் வேண்டாம் கலக்கமும் வேண்டாம். திறமான ஒரு முடிவை எடுத்து அதை செயல்படுத்தணும். அப்புறம் வந்து இதெல்லாம் வரும்போது தடங்கள் வரும். அப்ப என்ன வேணும்? வீரம். உச்சி மீது வாழிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஒரு முடிவு எடுத்தாச்சு, ஆட்களை தேர்ந்தெடுத்தாச்சு, சுறுசுறுப்பா இருக்கிறோம், சிரமமான ஒரு இதை எடுத்தாச்சு, வீரமாகவும் செயல்படணும், விவேகமாகவும் செயல்படணும். அதை தான் அங்கேயும் நம்ம சுட்டி காட்டணும். ஆக இது அத்தனையும் இருந்தா தான் ஒரு பிளானிங், ஒரு எக்ஸிகியூஷன் முடிவடையும். இப்போ பிளானிங் பார்த்தாச்சு, எக்ஸிகியூஷன் பார்த்தாச்சு. இப்போ வந்து மோட்டிவேஷன். ஒரு காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் நிர்வாகமா இருந்தாலும் ஒரு தொய்வை ஏற்படும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணலாம், அவருக்கு ஒரு முழு சுதந்திரத்தை கொடுக்கலாம். இது எப்படி இருக்கக்கூடாது, அதை விடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாதுங்கிறத வந்து வாழை சொல்லிட்டார். கூவுகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா, தோலை மயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா. சரிதாங்களே? இப்படிதான். அப்படி ஏதாவது நம்ம பண்ணிட்டோம்னா, தப்பு பண்ணிட்டோம்னா அது டிமோட்டிவேஷன் ஆகி, மோட்டிவேஷனுக்கு மேல டிமோட்டிவேஷன் ஆகி கம் எடுத்துருவாங்க. அதோட சேர்ந்து உன்னால் முடியும் தம்பி, இந்த கம்பெனியே இருக்கு ஒன்ன நம்பி அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி அவனுக்கு தெரிவிக்கணும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் அப்படின்னு சொல்றதோட நிறுத்தாம அவனுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும், திட்டம் அபிவிருத்திக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்யணும். இப்படி மோட்டிவேட் பண்ணோம்னா அந்த கம்பெனி நல்லா வரும். அடுத்தபடியா டைம் மேனேஜ்மெண்ட். அது செந்தில் மட்டும் பேசல, எல்லாருமே டைம் மேனேஜ்மெண்ட் பேசிட்டீங்க இன்னைக்கு. அதனால அது பெரிய சப்ஜெக்ட், நிறைய நேரம் எடுத்தனால அந்த சப்ஜெக்ட் விட்டுருவோம். அடுத்தது ஃபினான்ஸ் மதிய அருமையா பேசினாரு. அதுல வந்து அவர் ஃபினான்ஸோட மேனேஜ்மெண்ட்டை பத்தி பேசினார். நான் ஃபினான்ஸ் பத்தி 2 வாரத்துல சுருக்கமா சொல்லிடுறேன். வரவு 8 செலவு 10, அதிகம் 2, கடைசியில் துந்தனா. வாடகை சிவபா 20 ரூபாய் விலைக்கு வாங்கினா 30 ரூபாய். 30 ரூபா கொடுத்து ஒரு சோபாவை சொந்தமா வாங்குறது போட்டு 20 ரூபா கொடுத்து வாடகைக்கு வாங்குறோம் நல்லா ஒரு புத்திசாலின்னு சொல்ல முடியுமா? நம்மளால முடியாது. அப்புறம் ஒரு பட்ஜெட் போடுறோம். அந்த பட்ஜெட் வந்து
திறமா போடணும். அதுல வந்து ஆல்ட்ரேஷன் வரக்கூடாது. அங்க வந்து என்எஸ் கிருஷ்ணன் ஒரு பாட்டை வைக்கிறார். தென்பழனி திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கம் போவதற்கும் சில்லறையை போட்டு வைப்பான் தேதி 1 அன்புடனே போட்டு வைத்த உண்டியலின் வாயில் கொஞ்சம் அகலமாகி ஆட்டி பார்ப்பான் 21. அது என்ன? மிஸ் பட்ஜெட். பட்ஜெட் வந்து சரியில்லைன்னு அர்த்தங்க. போட்டதை எடுத்துருக்க கூடாது. சோ பட்ஜெட் வந்து தவறு. ஆகவே திட்டமிடல், செயல்படுத்துதல், ஊக்குவித்தல், நேரம் மேலாண்மை, நிதி, இந்த 5லையும் வந்து எந்த நிர்வாகம் சீரும் சிறப்புமாக செயல்படுகிறதோ அதுக்கு கம் எடுக்க வேண்டியது இல்லைங்க. அருமையான கம்மை போட்டு ஒட்ட வச்சிடலாம். நிர்வாகம் அற்புதமா இருக்கும். அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஒரு காட்சி, சிலப்பதிகாரத்திலே ஒரு காட்சி. கண்ணகி சிலம்பை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்குள் வருகிறார். மன்னன் அமர்ந்திருக்கிறான். அங்கே அந்த சிலம்பு உடைக்கப்பட்டது. அதில் இருந்த மாணிக்க கற்கள் வெளியே வந்து மன்னன் செய்த தவறை உணர்த்தி விட்டால் மன்னன் எழுந்தான். கொல்லனை குறை கூறவில்லை. தாழ்ந்த குடையன் தளர்ந்த செஞ்சேவலன் பொன்சை கொல்லன் தன் சொற்கேட்டு யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு சொல்லி அப்பவே விழுந்து மாண்டான். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் எந்த அளவுக்கு அவருடைய நிர்வாகத்தின் மேல அவரை மதிப்பு வச்சிருக்கணும். அந்த நிர்வாகம் ஒரு சிறு பிழை ஏற்பட்டாலும் உடனே தன் உயிரே மாய்த்து கொண்டார். ஆகவே அந்த உயிரை விட அந்த நிர்வாகத்தின் மேல் அவர் அவ்வளவு அக்கறை கொடுத்திருக்கிறார். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு நல்ல நிர்வாகிக்கு மட்டும்தான் அந்த மாலை கிடைக்குங்க. அந்த நல்ல திறமையான நிர்வாகியாக நாம் இருப்போம். நம் அனைவருக்கும் அந்த மாலை கிடைக்க வேண்டும் என்ற என் ஆசையை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.